Hello students, welcome to Kalvi Code. In the video, 10th standard maths, chapter 7 mensuration, example 7.2. எடுத்துக்காட்டு 7.2. அந்த கணக்கு எப்படி சால்வ் பண்ணணும் இந்த வீடியோல பார்க்கலாமா? என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க? The curved surface area of a right circular cylinder. So எதை பத்தி கொடுத்திருக்காங்கன்னா சிலிண்டர் பத்தி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? curved surface area, சிலிண்டரோட curved surface area கொடுத்திருக்காங்க. curved surface ஏரியானா நம்ம என்னன்னு சொல்லலாம், மேற்பரப்பளவு அப்படின்னு சொல்லலாமா? அதோட ஹைட் வந்து 14 சென்டிமீட்டரா, ஓகேவா? ஸோ curved surface ஏரியா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. Find the diameter of the cylinder. இப்ப இந்த சிலிண்டரோட டயாமீட்டரை நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ஒரு கிளாஸ் டம்ளர் ஒன்று எடுத்திருக்கேன். சரிங்களா? கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, curved surface area of a right circular cylinder. ஸோ curved surface area அப்படின்னா இதை சுத்தி இருக்கு இல்லையா, இது சுத்தி இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஏரியா கொடுத்துட்டாங்க, மேற்பரப்பளவு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. அந்த சிலிண்டரோட ஹைட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிலிண்டரோட ஹைட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். அதாவது இப்போ இதுதான் இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்னு வச்சுக்கோங்க. என்னோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தா 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஹைட்ன்றது இதை குறிக்குமா, 14 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர். இப்ப இந்த சிலிண்டர் இருக்குன்னா இதோட டயாமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ curved surface area of a right circular cylinder, அதுக்கான ஃபார்முலா என்னன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, curved surface area of the cylinder, அதோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ curved surface ஏரியானா அதுக்கான ஃபார்முலா 2 into pi RH equal to 88 அப்படின்னு எழுதலாமா? இதுல எனக்கு என்னென்ன வேல்யூஸ் தெரியும், 2 அப்படி எழுதிக்கோங்க. பையோட வேல்யூ தெரியுமா, 22/7 into ரேடியஸ் எனக்கு தெரியாது, ஸோ அப்படியே வச்சுக்கோங்க, இன்டூ ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 14 கொடுத்துருக்காங்களா, 14 equal to 88. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, 7 2s are 14. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 2 2s are 4, 4 into 22, 88 ஆரா, 88 R equal to 88. ஸோ R கண்டுபிடிக்கணும்ல, R equal to 88/88. ஸோ R is equal to 1 ஆயிடுமா? இப்போ எனக்கு ஆரோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 1 கிடைச்சிருக்கு. ஸோ யூனிட் எழுதிக்கோங்க, 1 சென்டிமீட்டர். டயாமீட்டர்னா என்ன ஃபார்ம்னா நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது டயாமீட்டர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டயாமீட்டர்னா என்ன ஃபார்ம்னா, டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 into R ன்னு படிச்சோமா, அதாவது 2 into radius அர்த்தம். ஸோ 2 into R ஓட வேல்யூ 1, 2 1s are 2, 2 சென்டிமீட்டர். therefore எப்படி எழுதலாம், diameter is equal to 2 centimeter.